श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 18வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகம். நஹி தேகபிருதா சக்கியம் த்யக்தும் கர்மாண்ய அசேஷதः யஸ்து கர்ம பலத்யாகி ச தியாகீத்யபிதீயதே. நஹி தேகபிருதா சக்கியம் த்யக்தும் கர்மாண்யசேஷதः யஸ்து கர்ம பலத்யாகி ச தியாகீத்யபிதீயதே. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? தேகபிருதா, ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், எப்போ இருப்பான் அப்படின்னு கேட்டால், உடல் பற்று உடையவனால், அதாவது எப்போவும் சரீரம் தான் முக்கியம், இதுக்கு சௌரியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிப்பான். சரீரத்தினால தான் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு மனசில் வாங்கிட்டு, உடல் பற்று உடையவனால் அசேஷதா, முற்றும் அதுக்கு மாறானது இல்லை, இதுலேருந்து மாறுபட்டது அப்படின்ற எண்ணமே வராமல், கர்மாணி கர்மங்களை தியக்தும் விடுவதற்கு நஹி சக்கியம், அதற்கு சக்தி இல்லாது, அதுக்கு முடியாது. அதாவது சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு எந்த கர்மாவையும் விட இயலாது. தொடர்ந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படி இருக்கணும்னு மாற்றி மாற்றி யோசிச்சுட்டே இருப்பான். தூ ஆயின் யஹா, எவன் கர்மபலத்தியாகி, கர்மங்களின் பயனை விட்டவனோ அவனே தியாகி இதி என்று அபிதீயத்தை கூறப்படுகிறான். சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதனால தான் எல்லாம் நடக்கிறது. இப்போ காத்தாலைக்கு இது வேணும், மத்தியானத்துக்கு இது வேணும், ராத்திரிக்கு இது வேணும், அப்புறம் அடுத்த வருஷம் இதெல்லாம் சரியாக இருக்கணும், இப்போ இந்த வாட்டி இப்படி நடந்ததுன்னா இன்னும் ஒரு மாதம் கழிச்சு இதே நாளில் இன்னும் நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் யோசனை பண்ணிட்டு அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு யோசித்து அதுக்கு எல்லாத்துக்குமே சரீரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அப்படின்னா எந்த வேலையும் எந்த கர்மத்தையும் அவனால் விடவே முடியாது. இது வேண்டாம், இது போரும், இதோடு இப்படி நிற்கணும் அப்படின்னு அவனுக்கு மனசில் தோணவே தோணாதனால எப்போவுமே இது வேணும் அது வேணும் அடுத்தது பண்ணணும் அப்படின்னு கர்மாவோட அடிப்படையில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுவும் பின்னாடி போயின்னு இருப்பேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ப்ரெசன்டேஜ் சீனாரியோவில் நம்ம எல்லாருமே அப்படி தான் இருக்கிறோம். அது வேணும் இது வேணும் அடுத்தது செய்யணும்னு. ஆனால் எல்லாம் முன்னாடியிலேருந்தே பெருமாளத்தை தான் சொல்லிட்டு வர்றார். என்னன்னு கேட்டால், எல்லா வேலைகளும் செய்யணும், ஆனால் அது சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நம்ம பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா, இந்த மாதிரி வழிமுறையில் இப்படி தான் செய்யணும். சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது காட்டாலும் செய்ய வேண்டிய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது இதெல்லாம் இவ்வளோதான் முடியும்னு சொன்னால் ராஜசம் அதுபோல் விஷயத்துக்கு தான் தியாகம் ராஜச தியாகமாக இருக்கக்கூடாது, சாத்வீக பலத்தியாகமாக இருக்கணும். சாத்வீகமாக இந்த சாஸ்திரங்கள் இதுபோல் வேலையை செய்ய சொல்லியிருக்கு, இதை செய்கிறோம், அடுத்தடுத்து இப்படி தான் செய்யணும், இதில் எந்த விதமான பலன் வரும்ன்றதை எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் பலனை எதிர்பார்க்காம சர்வ கர்ம பலத்தியாகி அப்படின்னு கூட ஒரு 4 ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஒருக்கா சொல்லி கொடுத்தார். இப்போது என்ன சொல்கிறார்? யஹா கர்ம பலத்தியாகி, எவன் கர்ம பயனை விட்டவனோ, இப்போ ஏதோ கர்மம் செய்கிறோமே அதனோட இப்போ இன்றைக்கி போதிருக்கு இதெல்லாம் செய்து முடித்தோம் இதோட சரி அப்படின்னா இதுக்கு அடுத்தது என்னன்னு இதனோட தொடர்ச்சியாகவே யோசனை பண்ணாமல் கர்ம பயனை விட்டவனோ அவனே ச தியாகி இதி, சஹா தியாகி இதி, அவனே தியாகி என்று அபிதீயத்தை கூறப்படுகிறான். அதாவது எந்த வேலையை செய்தா இருந்தாலும் அதனுடைய பலன், அதை செய்யக்கூடியது செய்யணும் சொல்லியிருக்கு, அதை நம்ம செய்கிறோம். ஆனால் அதுலேருந்து என்ன வரும், வாட் we can reap out of it அப்படின்றதை யோசிக்காமல் கிடைக்கிறது எல்லாமே அது என்ன, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு எப்போவுமே சொல்லணும், எல்லாத்துக்குமே சொல்லணும். அதுக்கு நம்ம ட்ரைவீலாக சொல்கிறதுக்கு இந்த மாதிரி இடத்துல நம்ம நிறைய பேரை பார்த்து லைவ் ஆடியன்ஸ் இருந்துன்னு வைங்கோ, அப்போ நிறையவே சொல்லிக்கலாம், இன்டராக்ஷன் கூட இருக்கும். ஆனால் இப்போ இது மாதிரி நம்ம சொல்கிறதுனால எந்த கர்ம பலத்தையும் விட்டவனோ அவனே தியாகி என்று பெருமாள் இங்கே அறுதியேட்டு சொல்கிறார். அதனால் அது நம்ம என்ன செய்யணும், எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் தேகபிருதா சக்கியம், சரீரத்தில்
பற்றுரை விட்டுட்டு உடல் பற்றுடையவனாக இருந்தால் அவனால் என்ன பண்ணணும், தனக்கு என்ன வேணும், அடுத்தது என்ன வேணும், இப்போ வேணும், இதுக்கு அடுத்து வேணும் அப்படின்னு யோசித்துன்னு இருப்பான். அப்புறம் ஒரு வீட்டில் 4-5 பேரை சேர்ந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா தனக்கு அடுத்த வேலைக்கு இது வேணும் அப்படின்னு யோசித்து தான் நிற்பானே தவிர இது எல்லாருக்கும் இருக்குமா, கேன் வி பி ஷேர்டு வித் எவ்ரி ஒன் அப்படின்றது தான் மனசில் இருக்காது. தனக்கு மட்டும் அடுத்த வேலைக்கு வேணும்னு நினைப்பான். அப்படி இருக்கிறவனால எந்த வேலையும் விட முடியாது, எல்லாம் தனக்கு வேணும்னு யோசிப்பான். ஆனால் அதுவே ஒரு வேலை இருக்குதுன்னு சொன்னால் அதனுடைய கர்ம பலன் இருக்க, செய்யக்கூடிய கர்ம பயன், அந்த பயனை விட்டவனோ அவனே தியாகி என கூறப்படுகிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்லி கொடுக்குறார். இன்னும் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லித்தராருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.